பருவம் 1 6ஆம் வகுப்பு அலகு 2 இயற்கணிதம் ஒரு அறிமுகம் பயிற்சித்தாள் 3 1 பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1 பின்வரும் எண் அமைப்பில் அடுத்து வரும் எண் 2 3 5 8 13 21 அடுத்து வரும் எண் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த எண் அமைப்பு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 2 3 கூட்டினா 5 3 5 கூட்டினா 8 5 8 கூட்டினா 13 8 13 கூட்டினா 21 13 21 கூட்டினா 34 அடுத்து வரும் எண் 34. அடுத்து இரண்டாவது கொஸ்டின் எக்ஸ் என்பது ஒரு ஒற்றை எண் எனில் அடுத்து வரும் ஒற்றை எண் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. என்னைக்குமே ஒரு ஒற்றை எண்ணுக்கும் அடுத்த ஒற்றை எண்ணுக்கும் இடையிலான வித்தியாசம் 2, அதே போல ஒரு இரட்டை எண்ணுக்கும் அடுத்த இரட்டை எண்ணுக்கும் இடையிலான வித்தியாசமும் 2. அப்ப ஒரு ஒற்றை எண் வந்து எக்ஸ் அப்படின்னாக்கா அடுத்து ஒரு ஒற்றை எண் எக்ஸ் பிளஸ் 2. மூன்றாவது ஒரு எண்ணின் 3 மடங்குடன் 4 அதிகம் என்பதை குறிப்பது வந்து ஒரு எண்ணினுடைய 3 மடங்குனா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், அந்த எண்ணை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், 3 மடங்குனா 3ஆல பெருக்கிறோம், 4 அதிகம்னா 4 கூட்டுறோம். அடுத்து பாத்தீங்கன்னா 4 கொடுக்கப்பட்ட சதுர வடிவ தோட்டத்தின் சுற்றளவு டேஸ் அலகுகள் சொல்றாங்க. சதுர வடிவ தோட்டத்தினுடைய பக்க அளவு ஒய், அப்ப 1 2 3 4 பக்கங்கள் அப்படிங்கிறதுனால 4y அப்படிங்கிறதா அதனுடைய சுற்றளவு. வழிபாட்டு கூட்டத்தின் முதல் வரிசையில் 7 மாணவர்கள் நிற்கிறார்கள். மாணவர்கள் n வரிசையில் நின்றால் வழிபாட்டு கூட்டத்தில் கலந்து கொண்ட மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 7 மாணவர்கள் ஒரு வரிசையில, அப்ப n வரிசை என்பது பெருக்கல்ல சொல்லணும் 7n. ஆறாவது கொஸ்டின் a-3 5 எனில் a இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 8ல இருந்து 3ஐ கழித்தால் 5 கிடைக்கும். எனவே a இனுடைய மதிப்பு 8. ஏழாவது கொஸ்டின் பாத்தீங்கன்னா கட்டம் இன்ட்டு 1 n. எந்த ஒரு எண்ணையும் ஒன்றால் பெருக்கினால் அதே எண் கிடைக்கும். அப்ப கட்டத்துல வர வேண்டிய எண் n தான். அடுத்து எட்டாவது கொஸ்டின் வந்து n இன்ட்டு கட்டம் இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது எந்த ஒரு எண்ணையும் 0வால் பெருக்கினால் தான் 0 கிடைக்கும். அதனால கட்டத்துல வர வேண்டிய எண் வந்து 0. அடுத்து ஒவ்வொரு நாளும் பால் வாங்குவதற்கு 50 ரூபாய் இவ்வளவு செலவழிக்கிறார். பின்வருவனவற்றுள் எது 8 நாட்களுக்கு அன்பு செய்த தொகையை குறிக்கிறது, செலவு செய்த தொகையை குறிக்கிறதுன்னு கேட்டுக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு நாளைக்கு இந்த ரூபாய்னா 8 நாளைக்கு இதே போல ரூபாய் இன்ட்டு 8, அதுதான் வந்து இதனுடைய விடை. அடுத்து 10வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா n என்பது 12 மற்றும் 21க்கு இடையில் உள்ள எண் எனில் n+4 என்பது டேஸ் மற்றும் டேஸுக்கு இடையில் இருக்கும் எண். அப்ப இதுலயும் 4 கூட்டுங்க, இதுலயும் 4 கூட்டுங்க. 12ல 4 கூட்டுனா 16, 21ல 4 கூட்டுனா 25. அப்ப n+4 என்பது 16க்கும் 25க்கும் இடையில இருக்கும். 11வது கொஸ்டின் கொடுக்கப்பட்டுள்ள அமைப்பினை, அதாவது எக்ஸ் ஒய்க்கான தொடர்பு உற்று நோக்கி எக்ஸை சார்ந்து ஒய்யின் இயற்கணித கூற்றை தேர்ந்தெடுக்க. எக்ஸ் வந்து 2, ஒய் 5, எக்ஸ் 3 7 4 9 5 11 6 13 கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னாக்கா எக்ஸுக்கு வந்து 2 போறோம்னு வச்சுக்கோங்க. 2 4 4 1 5, முவி 2 6 6 1 7 4 2 8 8 1 9 I2 10 10 1 11. அப்போ y is equal to 2x plus 1 அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்து 12வது கொஸ்டின் பாத்தீங்கன்னாக்கும் a is equal to 2b, b is equal to 2c மற்றும் c is equal to 2d எனில் பின்வருவற்றில் எது சரியான கூற்று சொல்றாங்க. a என்பது c இன் இருமடங்குன்னு சொல்றாங்க. இப்ப a வந்து நம்ம என்ன எழுதலாம், 2 இன்ட்டு 2c எழுதலாம். அப்ப is equal to 4c. அப்ப a என்பது c இன் 4 மடங்கு, அப்ப அது தவறு. d என்பது c இன் இருமடங்குன்னு சொல்றாங்க. அப்ப dங்கிறது வந்து c ல பாதியாக அமையும், அதனால அதுவும் தவறு. a என்பது d இன் 4 மடங்கு. அப்படி பாத்தீங்கன்னா a is equal to 2 இன்ட்டு b க்கு பதிலா என்ன பண்றோம் 2c போடுறோம். அந்த c க்கு பதிலா நம்ம என்ன பண்றோம் 2d போடுறோம். அப்ப 8d. அப்ப a என்பது d இன் 8 மடங்கு, அப்ப அதுவும் தவறா கொடுத்திருக்கிறாங்க. b என்பது d இன் 4 மடங்கு. b is equal to 2 இன்ட்டு c க்கு பதிலா நம்ம என்ன பண்ண போறோம் 2d பிரதியிட போறோம். அப்ப 4d. அப்ப b என்பது d இன் 4 மடங்கு அப்படிங்கறதுதான் சரியான விடை. அடுத்து ரோம் லெட்டர் நம்பர் 2 சுருக்கமான விடை தருக. 13 வாய்மொழி கூற்றிற்கு ஏற்ப இயற்கணித கூற்றை பொருத்துக. வாய்மொழி கூற்று இயற்கணித கூற்று 1 பாத்தீங்கன்னா 5லிருந்து எக்ஸை கழித்தால் அப்ப 5 மைனஸ் எக்ஸ், அதுதான் அதனுடைய விடை. 5இன் எக்ஸ் மடங்கு, மடங்குனாலே பெருக்கணும், அப்ப 5x. 5ஐ விட எக்ஸ் அதிகம், அதிகம்னாலே கூட்டணும், அப்ப 5 பிளஸ் எக்ஸ். எக்ஸை 5ஆல் வகுக்க, அப்ப எக்ஸ் வகுத்தல் 5, அதற்குரிய விடை அது. அடுத்து அருண் 10 பேர் கொண்ட கூட்டத்தை நடத்தினார்.
ஒரு மேஜையில் 4 பேர் அமர முடியும். 2 மேஜைகளை சேர்த்தால் 6 பேர் படத்தில் காட்டியுள்ளவாறு அமர முடியும். கூட்டத்தில் அனைவரும் அமர தேவைப்படும் மேஜைகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 4 பேர் உட்கார்றதுக்கு ஒரு மேஜையில 4 பேர் உட்கார்ந்துடலாம். 2 மேஜையை சேர்க்கும் போது மொத்தம் 6 பேர் உட்காரலாம். ஆக மொத்தம் 1, 2, 3 மேஜைகள் குறைந்தபட்சம் தேவை. அடுத்து 15வது கொஸ்டின் பாருங்க. பின்வரும் விளக்கப்படத்தினை உற்று நோக்குக. அதாவது m பெருக்கல் 3 அப்ப 3m. 3m ஓட 5 கூட்டினால் 3m பிளஸ் 5. இப்ப இங்க வாங்க, n × 7 அப்ப என்ன வரும்? 7n. 7n இருந்து 3 கழிக்கணும்னா 7n மைனஸ் 3. நீளம் p அலகுகள் மற்றும் அகலம் q அலகுகள் கொண்ட செவ்வகத்தின் சுற்றளவு என்னன்னு கேட்கிறாங்க. பொதுவாகவே செவ்வகத்தினுடைய சுற்றளவு என்னது? 2 நீளம் பிளஸ் 2 அகலம். அதாவது 2p, நீளம் வந்து p, q வந்து அகலம். 2p பிளஸ் 2q, 2 பொதுவா வெளியெடுத்தோம்னா p பிளஸ் q அலகுகள். 17வது கொஸ்டின். கொடுக்கப்பட்ட படத்தினை இயற்கணித கூற்றாக மாற்றுக. அதாவது இதுல இருந்து இது வரைக்கும் x, இதுல இருந்து இது வரைக்கும் 3, மொத்தம் சேர்த்தா 15. அப்ப x பிளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 15 அப்படிங்கிறதா இதற்கான இயற்கணித கூற்று. அடுத்தது பாருங்க, ஈரிலக்க எண்களை பின்வருமாறு குறிக்கலாம். 12னா 10 × 1 கூட்டல் 2, 25னா 10 × 2 கூட்டல் 5, 98னா 10 × 9 கூட்டல் 8. ஓர் எண்ணின் 10ஆம் இலக்கம் m, 1ஆம் இலக்கம் n எனில் அந்த ஈரிலக்க எண்ணை இயற்கணித கூற்றா எப்படி எழுதுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த எண் வந்து என்னது? mn. 10ஆம் இடம் இலக்கம் அப்படிங்கிறதுனால 10m கூட்டல் n. அப்ப 10m கூட்டல் n அப்படிங்கிறதான் இதற்கான விடை. அடுத்து பாருங்க, சுந்தரம் 6 ஆரஞ்சு மற்றும் 7 வாழைப்பழங்களை வாங்கினார். ஓர் ஆரஞ்சு பழத்தின் விலை ரூபாய் 8 மற்றும் ஓர் வாழைப்பழத்தின் விலை ரூபாய் 5. அவர் வாங்கிய பழங்களின் மொத்த விலையை எண்கணித கூற்றாக எழுதுக. எண்கணித கூற்றாக பெருக்கி ஆன்சர் எழுதக்கூடாது, எண்கணித கூற்றாகவே எழுதணும். அப்ப பாத்தீங்கன்னா பழங்களின் மொத்த விலை 6 × ஒரு பழத்தினுடைய விலை 8 கூட்டல் 7 வாழைப்பழம், ஒரு பழத்தினுடைய விலை 5. அவ்வளவுதான். 20வது கொஸ்டின். டேனி ஓர் எண்ணை நினைத்து அவ்வெண்ணில் இருந்து 8 கழித்தால் 26 கிடைக்கிறது. இதற்கான இயற்கணித சமன்பாட்டை எழுதுக. அந்த எண்ணை வந்து நாம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எக்ஸ்ல இருந்து 8 கழித்தால் 26 கிடைக்கிறது. அப்ப x மைனஸ் 8 = 26ங்கிறதா இயற்கணித சமன்பாடு.